ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய காலை மதிய உணவு என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சப்பாத்தி மாவில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சு ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 1 ஹவர் ஊறிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கிடையில் நான் சாம்பார் வச்சுட்டேன். காலை வேளைக்கு மதியத்துக்கு சேர்த்து சாம்பாரை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்தியை ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துட்டேன். காலையில் சாப்பிட்றவங்களுக்கு அந்த சாம்பாரும் சப்பாத்தியும் கொடுத்துட்டேன். அப்புறம் காஃபிக்கு பால் கலந்து காய்ச்சி வச்சுட்டேன். மதியத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டேன். சாதத்துக்கு உலைய வச்சு அரிசி போட்டு விட்டேன். ஒரு பக்கம் சாதம் வந்துட்டுருந்துச்சு. மதியத்துக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே. அதுக்கடுத்து உளுந்து இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். அது உளுந்து அரைய போட்டேன். கிரைண்டரில் ஓடிக்கிட்டுருக்கு. அப்புறம் கிளைமேட் சரியில்லையா, அதுக்காக வெந்நீர் வச்சுட்டேன். வெந்நீர் குடிக்கிற சூட்டில் இதமாக வச்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். அடுத்தது உருளைக்கிழங்க பொரிக்கலான்ட்டு குக்கரில் உருளைக்கிழங்க வேக வச்சுக்கிட்டேன். ஒரு சைடு உளுந்து கிரைண்டரில் ஓடிக்கிட்டுருக்கு. அரிசி ஊறிக்கிட்டுருக்கு. காலை சாப்பாடு முடித்தாச்சு, சாப்பிட்டு முடித்தாச்சு. உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு வெங்காயமும் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு மசியல் மாதிரி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு, அன்னாசிப்பூ, வெங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் அதோட சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போதே அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அப்புறம் வேகவிட்ட உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டேன். மசித்து வதங்கிட்டுருக்க வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். அது ஒரு சைடு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வேகிற வரைக்கும் கடாயிலே சிம்மில் வச்சுருந்தேன். நல்லா வெந்த பிறகு அது ரெடி ஆயிடுச்சு. ஃபார் வாட்சிங்.